ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 80 பாயிண்டில் 36 ப்ளவுஸு எப்படி கட் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது ரைட் ஹேண்ட் சைடு கரைப்பகுதி தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்கள், கரைப்பகுதி தான் இருக்குது. ஸோ மடித்து தைக்கிறதுக்கு டைரெக்டாக நான் ஒரு 2 இன்ச்சு போட்டுக்கிறேன். ஸோ போட்டு எடுத்துட்டு அளவு ப்ளவுஸ் வந்து கொக்கி எதுவுமே போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அளவு ப்ளவுஸுன்னு வரும்போது கொக்கி போடக்கூடாது. கொக்கி இல்லாமல் தான் நம்ம வைக்கணும். ஹிப்பு ஜாயிண்ட்டையும் ஆம்கோலையும் பிடிச்சி லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா உள்ள கிளாத் எல்லாமே கரெக்டாக போய் செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ஹிப்பு கரெக்டாக அந்த மார்க்கிங் பண்ணலாம். அந்த கோட்டு மேலே வச்சுட்டு நெக்கு ஷேப் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி நம்ம வைக்கணும். கிளாத் வந்து கொஞ்சம் கூட சுருங்கக்கூடாது. ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோம்ல. ஸோ மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும்னா கிளாத் எங்கேயுமே சுருங்கக்கூடாது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் வரும். நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிராஸ் எதனால் வருதுன்னா, பேக் சைட் டாட் பிடிக்கிறோம்ல, அதுக்காக வருது. நம்ம பார்க்க வேண்டியது இந்த நெக்கு மட்டும் கரெக்டாக டச் ஆகிருக்கா, இந்த நெக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நெக்கு ஷேப்பு அந்த ப்ளவுஸில் எப்படி வருதோ அதே மாதிரி இருக்குது. நெக்கு வந்து டச் ஆகிருக்கு. ஸோ அந்த கிராஸ் வந்து அப்படி தான் வரும். அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டும் கூட. ஸோ நான் இப்போ மார்க்கிங் பண்ணி காமிக்கிறேன். ரெடி அளவு ஒன்று, தையல் அளவு ஒன்று அப்படின்னு மார்க் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக ஆகிடும். ஸோ நான் டைரெக்டாகவே தையல் அளவு மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் மார்க் பண்ணணும், இந்த பக்கம் 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு. இந்த நெக்கை வந்து அப்படியே வரைஞ்சி எடுத்துக்குங்க. நெக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரியே வரைஞ்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், ஷோல்டர் கரெக்டாக வச்சுட்டேன். 1/4 இன்ச்சு இந்த பக்கம், 1/4 இன்ச்சு அந்த பக்கம். மேலே ஷோல்டர் 1/2 இன்ச்சு நெக்கு வரைஞ்சி எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் பக்கமாக கிளாத்தை திருப்பிக்கிறேன். கையை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆம்கோலை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக வந்து நெக்கில் இருக்க மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுங்க. இந்த 2 ஃபிங்கரை வந்து இந்த மாதிரி டைட் கொடுத்து வச்சுக்குங்க. கரெக்டான தையல் எங்கே இருக்கோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மேலே எதுக்காக மார்க் பண்ணுறோன்னா, ஸ்லீவையும் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு. ஹிப்பு கிட்ட மட்டும் ரெடி அளவு. ஏன்னா நம்ம அந்த பக்கம் கிராஸில் தானே வச்சுருக்கோம் டாட் பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த ஹிப்பு கிட்ட நம்ம ரெடி அளவு தான் மார்க் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பாக்ஸ் போடணுமான்னு கேட்டால் பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். பாக்ஸ் போட்டு எடுத்து கட் பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், ஆம்கோல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டு தெரியணுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து கீழே ஹிப்பு ஜாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக கையில் வந்து ஒரு ரேகை அளவுக்கு வரா மாதிரி கரெக்டாக ஆம்கோலில் ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குங்க. மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்கோல் வரைக்கும் டேப்பை 2ஆக மடித்து எடுத்துகிட்டு நடு அளவு ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆம்கோல்லேருந்து சைடு ஜாயின் வரைக்கும் ரெடி அளவில் வைக்கணும். ஓகேவா? ரெடி அளவில் வச்சு பாதி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கிங்கையும் இந்த நடுவில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஆம்கோல் வளைவு, அது எல்லாமே ஜாயிண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஆம்கோல் ஸ்கேலில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க என்னுடைய பிஃபோர் வீடியோவை செக் பண்ணுங்கள். வேணால் நான் எதனா ஒரு வீடியோ லிங்க்கு வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, பேக் பீஸோட ஷேப் வந்து நீங்கள் எந்த மாதிரியான வேணால் வைக்கலாம். எந்த டிசைன் வேணால் வைக்கலாம். பா நெக்கு, டைமண்ட் நெக்கு, யூ நெக்கு, ரவுண்ட் நெக் எது வேணாலும் வைக்கலாம். பட் ஷோல்டர் வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஷோல்டர் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் முடியணும். ஏன்னா இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு நம்ம வந்து விட்டுருவோம். தையலுக்கு எடுத்துக்கோ. நடுவில் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு வரும். பார்த்திங்கன்னா நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் வந்து கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு வரும் ஷோல்டர்.
நீங்கள் நெக்குக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தையலுக்கு 1/4 இன்ச்சு போக அப்போ 2.25 இன்ச் ஆகிடும். ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணுற ரீசனால தான் நெக்கு வந்து லோவாக இருக்கிறதும் தென் ஷோல்டர் வந்து இறக்கமாகறதும் இந்த நெக்கு வந்து குறுக்கி இருக்கிறதுனால தான் இந்த ரீசனால் தான் வருது. என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு பீஸ்க்கும் பேக் பீஸும் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் பீஸ் வந்து சின்னதாகவும் ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து பெருசாகவும் நிறைய பேருக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி எதனால் வருதுன்னா இந்த ரீசனால தான். ஸோ ஷோல்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போது பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து என் பக்கம் ஃபுல் ஃபோல்டிங்கு எல்லாமே ஆப்போசிட் சைடு ஒரு ஃபோல்டிங்கு 2 ஓப்பன் அப்படி இருக்குது. ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கரைப்பகுதி தான் இருக்குது. ஸோ கரைப்பகுதி இருக்கிறதுனால நம்ம ஏற்றத்தாழ்வு கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு பாட்டமில் மடித்து தைக்கிறதுக்கு வச்சுட்டு நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவ் தான் நம்ம எப்போவுமே எடுக்கணும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஸ்லீவில் ஃபஸ்ட்டு ஸ்லீவோட பாட்டம் லென்த் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே கையை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மேலே ஆம்கோல் ஷோல்டர் பகுதியை வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு மேலே தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணணும், கீழே கிடையாது, மேலே மார்க் பண்ணணும். தையல்லேருந்து ஆம்கோல்லேருந்து மேலே மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங்கை அடையாளப்படுத்திட்டு இப்போ 2 இன்ச்சு ஸோ கைரேகையோட 2 ரேகையை நான் மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. கரெக்டாகவே இருக்கும். இல்லை எனக்கு ஆம்கோல் ஸ்கேல் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய பிஃபோர் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் நான் ஆம்கோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். உள்வளைவு வந்து எப்படி எடுக்கணுன்னா இந்த பக்கம் இருந்து ஒரு 2 இன்ச்சு இந்த பக்கம் இருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் பண்ணதுலேருந்து நடுவில் ஒரு 1/2 இன்ச்சு கீழே மார்க்கிங் பண்ணி இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த உள்வளைவு அவசியமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவசியம். ப்ளவுஸில் வந்து உள்வளைவு கண்டிப்பாக எடுக்கணும். இல்லைனா ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கம் அதிகமாக உங்களுக்கு காமிக்கும். இந்த ரீசனால தான் வந்து ஆம்கோல் பகுதிக்கிட்ட நம்மளுக்கு சுருக்கம் அதிகமாக வருது. பாருங்கள், நம்ம மார்க்கிங் பண்ண அந்த உள்வளைவுகள் மட்டும் கட் பண்ணாலே போதுமானது. இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு, பேக் கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்க கிளாத்து இவ்வளோ தான் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் பட்டி, ஃப்ரண்ட்டு ஷேப்பு, ஐப்பட்டி, உப்பட்டி, கிராஸ் பீஸ் இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது? ஸோ தயவு செஞ்சு ஒரு பெரிய ரெக்வஸ்ட்டு நான் கஸ்டமருக்கு என்ன சொல்கிறேன்னா, கஸ்டமர் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும், ஒரு தையல் கடையில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக துணி எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இப்போ 38 சைஸ் வரைக்குமே 1 மீட்டர் போதுமானது. 40 சைஸு தென் 40 அபோவ் 1.25 மீட்டர் கம்பல்சரி வேணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங்க்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்போ பாருங்கள், 36 சைஸ் இது 80 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது எனக்கே ஒன்றுமே புரியல. பாருங்கள், எப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் பட்டிக்கு மட்டுமாவது நம்மளுக்கு கிளாத்து கிடைக்கும். இப்போ கிராஸ் பீஸாவது நம்ம வேறு எதனா ஒரு கிளாத் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து நம்ம உள்ளுக்கு தான் போயிடும், வெளியே தெரியாது அந்த கிளாத்து. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க எதனா கிளாத் இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். பட்டு ஊக்பட்டி, ஐப்பட்டி கூட நம்ம வச்சுக்கலாம். ஊக்பட்டிக்கு நம்ம இந்த கிளாத்து தான் வேணும். பட் ஸ்லீவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து வேறு எந்த கிளாத்தையும் வைக்க முடியாது. ஸ்லீவுக்கு சேம் கிளாத்து தான் வேணும். ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாததுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சைடு ஜாயிண்ட்டில் வந்து ஒரு 2 பாயிண்ட் தான் வர மாதிரி கிளாத் எக்ஸஸாக வச்சுருக்கேன். எதுக்காகனா கிளாத்து பத்தலை. ஸோ ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ஒரே மார்க்கிங் தான். ஸோ நான் ஆம்கோலை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மார்க்கிங் சைடு மார்க்கிங் வந்து
கிளாத் எந்த மாதிரி இருக்கோ அதை வச்சு அப்படியே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கையில் மார்க் பண்ணும்போது கிளாத்து விலகுது, அதனால் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸஸாக நான் ப்ளேஸ் விட்டுன்னு நினைக்காதீங்க. கிளாத் வந்து நகர்றதுனால நான் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம மார்க் பண்ணது என்னென்ன மார்க் பண்ணோன்னா, ஆம்கோல் மார்க் பண்ணேன், ஊக்பட்டி ஐப்பட்டி பக்கமாக மார்க் பண்ணேன், தென் சைடு ஜாயின் மார்க் பண்ணேன், ஷோல்டர் மார்க் பண்ணேன், அவ்வளோதான். இப்போ இந்த பேக் பீஸை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது நெக்குக்கு தென் ஆம்கோலுக்கும் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாக்ஸ் போடாமல் கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் என்ன பழகுறீங்களோ அதுவே தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே கண்டினியூ ஆகும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து போவே போகாது. ஆம்கோல் வந்து உள்வளைவு எடுத்துட்டேன். ஜஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் வச்சு அப்படியே உள்வளைவு எடுத்துட்டேன். ஆம்கோல்லையும் உள்வளைவு, ஸ்லீவ்லேயும் உள்வளைவு எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து ஷோல்டர் கிட்ட உங்களுக்கு ஆம்கோல் பக்கம் கிட்ட வந்து சுருக்கங்கள் வர வாய்ப்பு இல்லை. ஸோ 2 உள்வளைவு எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நெக்கு சும்மா ஷேப்பு தெரியறதுக்காக நான் ரேண்டமாக வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சி எடுத்துட்டு நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நெக்கு வந்து ஷேப்பாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒன்று இருந்தாலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான் இருக்கும். ரவுண்ட் நெக்கு, யூ நெக்குக்கெலாம் வந்து ஆம்கோல் ஸ்கேல் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆம்கோல்ஸ் வரைகிறதுக்கும் சரி, நெக்கு வரைகிறதுக்கும் சரி, தென் ஸ்லீவ் வந்து அந்த வளைவுகள் வரைகிறதுக்கும் சரி, ஆம்கோல் ஸ்கேல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிசுரை வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நான் ஷேப்பு எப்படி மார்க் பண்ணுறதுன்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ஷேப் வருதுல்ல, ஸோ அந்த ஷேப்பை நம்ம கரெக்டாக வச்சுட்டு மேலே தையல் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர் தையல், அந்த தையல்லேருந்து கீழே அந்த டாட்டு பட்டியில் நம்ம ஜாயின் பண்ணிப்போம்ல, அந்த டாட்டு கொஞ்சம் தான் எக்ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப கிளாத்தை எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா கரெக்டாக 12.5 இன்ச்சு வருது. ஸோ 12 ப்ளஸ் ஒரு 1 சேர்த்துக்கோங்க, 13.5 இன்ச்சு. இந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா கரெக்டாக 13.5 இன்ச்சு தான் இருக்குது. சொல்லி வச்ச மாதிரி இந்த மாதிரி வச்சாங்கன்னா எப்படி நான் பட்டிக்கு கட் பண்ணுவேன்னு தெரியல, நீங்களே பாருங்கள். கரெக்டாக 13.5 இன்ச்சு இருக்குது. 12.5 இன்ச்சு வந்து கரெக்டான அளவு. ஒரு இன்ச்சு ஏன் விட்டுருக்கேன்னா, பட்டியும் ஃப்ரண்ட்டு ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். தென் வந்து மேலே ஷோல்டருக்கு வந்து 1/2 இன்ச்சு போயிடும், கீழே ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஏன்னா நம்ம ரெடி அளவுலேருந்து தானே வைக்கிறோம் 13.5 இன்ச்சு. ஸோ அதுக்காக தான் கிளியராக பார்த்துக்குங்க. 12.5 இன்ச்சு இருந்தது, ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். கீழே வந்து பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு கணக்கு வச்சு 13.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஈக்குவலாக கிளாத்தை முதல்ல கட் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கொக்கி பக்கம் வந்து 2 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஹிப்பு ஜாயிண்ட் பக்கம் வந்து 2 இன்ச்சு வர மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த 13.5 இன்ச்சு நம்ம எங்கே மார்க் பண்ணோம், ஷோல்டர்லேருந்து நடு பகுதியில் டேப்பை வந்து கரெக்டாக ஷோல்டரில் வச்சுட்டு 13.5 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ அந்த டாட்டையும் கொக்கி பக்கம் நம்ம மார்க் பண்ணலாம் 2 இன்ச்சு, அந்த டாட்டையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி ஹிப்பு பக்கம் மார்க் பண்ணலாம் 2 இன்ச்சு, அந்த டாட்டையும் மெயின் டாட்டையும் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து மேக்ஸிமம் பிரச்சனை வராது. 90% உங்களுக்கு பிரச்சனை வராது. யார் யாருக்கெல்லாம் வந்து ஷேப் வந்து ஓரளவுக்கு மிஸ்டேக் வரும் அப்படின்னா, ஒரு 36 அந்த மாதிரி சைஸில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு சதைகள் வந்து இருக்காது. சதை இல்லாததுனால நீங்கள் வந்து அந்த பர்ஃபெக்டான ஷேப்பு அளவு ப்ளவுஸில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பர்ஃபெக்டான ஷேப் வச்சிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக உட்காரும். பட் 38, 40 அபோவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சதை இருக்கிறதுனால நீங்கள் லூஸ் வச்சிங்கனாலும் கரெக்டாக ஷேப்பு உட்காந்துரும். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ரீசன்ட் டைம் நான் இந்த மாதிரி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், பர்ஃபெக்டாகவே இருக்குது.
ஸோ மேலே ஷோல்டரில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி கிளாத்தே இவ்வளோ தான். நான் எப்படி இதில் பட்டி ஜாயின் பண்ணுவேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் கஸ்டமரை, இந்த மாதிரியான கிளாத்து கொடுக்காதீங்க. இவங்க கொடுக்கும் போதே நான் சொல்லிட்டேன், இந்த ப்ளவுஸு வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தாங்க, இதில் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போயிடும், ஸோ நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுங்க, எந்த அளவுக்கு வருதோ சும்மா ரஃப் யூஸ்க்கு வந்தால் கூட போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் வந்தாலும் பரவாயில்ல, ரஃப் யூஸ்க்கு போதும்னு சொன்னதுனால வேறு ஆப்ஷன் இல்லாதனா நான் பட்டியெல்லாம் ஜாயிண்ட் அடித்து தான் வைக்க போகிறேன். ஸோ இப்படி ஜாயிண்ட் அடிக்கணும். தென் அதுக்கு கீழே கிளாத்து தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் என்கிட்ட வேஸ்ட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணி போட்டுக்கலான்னு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸும் வந்து நான் என்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு தான் நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ப்ளவுஸில் மீந்த பிட்டு இவ்வளோ தான். இதில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? ஏதாவது பண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க இதில்? ஸோ எவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எவ்வளோ டென்ஷனு. நீங்கள் நினைக்கிறீங்க மிஷினில் உட்காந்தா மிஷின் ஓட போது தைச்சி கொடுக்க போகிறாங்கன்னு. அப்படி கிடையாது. கண்டிப்பாக வந்து பொறுமை இழந்து போயிடும் இந்த மாதிரியெல்லாம் பத்தாத துணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா. ஸோ ரெக்வஸ்ட் இது வந்து நானாக தான் அவங்க வந்து பாருங்கன்னு தான் சொன்னாங்க. பட் நானாக தான் வாங்கினேன். சரி ரஃப் யூஸ்க்கு கேட்குறாங்களே அப்படின்னு நானாக தான் வாங்கினேன். இது ஒரு வீடியோவாக போடலாம், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸாக இருக்கும் போது தயவு செஞ்சு சொல்கிறேன், பத்தாத துணி வாங்கி ஸ்டிச் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு தெரியும் பட்டியும் ப்ளவுஸு ஸ்லீவும் தான் மெயினு. ஸோ ஐப்பட்டி ஊக்பட்டி கிராஸ் பீஸு இது வந்து வேறு கிளாத் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது தான் தெரியும். ஸோ பிகினர்ஸாக இருக்கும் போது சொல்கிறேன், நீங்கள் பழகும் போதும் சரி, வெளியே யார்ட்டையா கிளாத் வாங்கும் போதும் சரி, கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரியே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் அண்ட் லைக் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். பாய்.